ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நமக்கு நாமினேஷன் ப்ரமோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பன் நாமினேஷன் இந்த வாரம் வரும் அப்படின்றத நம்ம கணிச்சிருந்தோம். ஆனால் எல்லாம் ஸ்மார்ட்டாக எல்லாத்தையும் வர வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர் மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பவுடர் அடிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. டேய், இது ஓப்பன் நாமினேஷன்றா மூதேவிங்களா, ஒருத்தனும் வந்து மிஸ் ஆகாமல் வந்துடணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து அதை செய்வாங்களா அப்படிங்கிறது தெரியலையே. ஏன்னா விக்ரம் மூஞ்சில் ஒன்றும் இல்லை, அரோரா மூஞ்சில் ஒன்றும் இல்லை, கானா வினோத் அவர்கள் மூஞ்சில் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேம் ஆடினீங்க அப்படின்னா வேறு ஒரு வெங்காயம் பண்ண முடியாது. ஸோ இது ஓப்பன் நாமினேஷன்ப்பா, எல்லாருமே உள்ளே வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாரும் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா அவ்வளோ கேடுகட்டத்தனமாக இதெல்லாம் வந்து ஒரு ஷோவே இல்லைன்னு ஏற்கனவே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் திருப்பி இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ தடவை சொன்னாலும் உங்களுக்கு வந்து புத்தி விளங்கலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் டாஸ்க் எப்படி ஆடணுங்களான்னு ஆட மாட்டுறாங்க. இப்படி நீங்கள் வந்து கத்தாமல் இருக்குன்னா கத்துறாங்க. இந்த மாதிரி இந்த சீசன் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஓப்பன் நாமினேஷனுங்கிறப்ப எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வருவீங்க அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ப்ரொமோ பார்க்குற வரைக்கும் ஃபுல்லாக இருக்காது. எல்லாரும் பண்ணியிருக்கிறது வந்து ப்ரொமோவில் கட் பண்ண முடியாதுன்னு வைங்களேன். பட் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. காலநேரத்து மூஞ்சிலாம் ஒன்றுமே இல்லை, விக்ரம் மூஞ்சிலே ஒன்றும் இல்லை, கனியெல்லாம் அடிச்சிட்டாங்க, ஆதிரை மூஞ்சிலே எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் தெரியல பார்த்தா. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஷன் போவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபயராக இருக்கும். அடித்து பேசுவாங்க. ஓப்பன் நாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கருத்து தெரிவிக்காமல் இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸு, அதை அனலைஸ் பண்ணுற விதம் அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். சரியா, இப்போது இவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு த்ரில்லிங்காக வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போவோம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிக்கோங்க. சரியா, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓப்பன் நாமினேஷனுக்கு அப்புறம் இந்த கேமுடைய டைமென்ஷன் பல மடங்களை மாறும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, பல மடங்களை மாறுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மாறும்ல, மாறாமல் எப்படி இருக்கும்? கரெக்டு தானே? சரி, இப்போ நம்ம ப்ரொமோக்குள்ளே போவோம். ஒரே நிமிஷம் கைஸ், இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அடி அரோரா கொஞ்சம் வச்சிட்டாங்களே, இருக்கே, வெரி குட். ஓகே, யாரை நாமினேட் செய்ய விரும்புகிறீங்க? காரணத்தை சொல்லி உறக்க சொல்லி பெயிண்ட் எடுத்து மூஞ்சில் போடணுமா? அரோரா ஒன்று அடிச்சிட்டாங்க, சாண்ட்ரா மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து தள்ளிருக்காங்க டப்பா மாதிரி அப்படின்ற மாதிரி தான். எஃப்ஜே மூஞ்சில் அடிச்சிட்டாங்க. ஆதிரை சாண்ட்ரா ஒன்று, எஃப்ஜே ஒன்று போல். சாண்ட்ரா அவங்களால அங்கே இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஆதிரைக்கு வந்து தோணுது. இந்த கேமில் இருக்கிறதுக்கு கேப்பபிள் இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா அடிக்கிறான். கனி வந்து கமருதீன் அடிக்குது. ஓகேங்களா, சாண்ட்ரா வந்து கமருதீன் அடிக்குது. திவ்யா கிட்ட பேசுனது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு போட்டுருச்சு கமருதீனை. அமித், ஓகே, அமித் வந்து போட்டு உடச்சி விட்டாங்க அப்படிங்கிறது தான், மூஞ்சில் பூச்சிட்டாங்க. திவ்யா தேவையில்லாமல் சண்டை இழுக்கிறா அப்படின்ற மாதிரி திவ்யாவை போட்டாங்க. இதில் சபரி மூஞ்சில் எதுவும் இல்லை இப்போதைக்கு. எஃப்ஜே கமருதீன் மூஞ்சில் ஒரு சைடு இருக்குது, எஃப்ஜே ரெண்டு சைடும் பூச்சிட்டாங்க. கரெக்டு, அவ்வளோதான். சுபிக்ஷா ஒன்று அடித்தாச்சு. எஃப்ஜே வந்து டெம்பர் லூஸ் பண்ணி வேர்ட்ஸ் விட்றீங்க, கத்துறீங்க. அண்டாவர் பாரதி தூக்கிட்டு கனி, நான் உங்களை நாமினேட் பண்ணுறேன். ஸோ வேலை முடிஞ்சிருச்சு. யார் கேப்டனு அப்படிங்கிறது தெரில. மேபி கானா வினோத் கேப்டனா இதை தான் சொன்னாங்க. எனக்கு கானா வினோத் மூஞ்சில் எதுவும் இல்லை. ஸோ அதனால் கானா வினோத் கேப்டன்சியில் மிச்சம் எல்லாருமே நாமினேஷன்ஸ்குள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். அது வந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் பட்டையை கிளப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் உள்ளே வந்திருக்கான்ட்டு. சரிங்களா, இப்போ லாங் ஃப்ரேமில் நம்ம வந்து பார்ப்போம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ யாரை நாமினேட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா க்ளீனாக அப்போ தான் வந்து உங்களால் வந்து அதை மேட்ச் பண்ண முடியும். பட் இந்த எடிட்டிங் வச்சு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாதுங்க, எனக்கு எவ்வளோலாம் நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ கமருதீன் இருக்குங்க, பார்வதி இருக்காங்க, அமித் இருக்காருங்க, எஃப்ஜே இருக்காருங்க, சபரி கூட இருக்கான், அடிச்சிட்டாங்க மூஞ்சில். ஓகே, ஆதிரை மூஞ்சில் மட்டும்தான் இப்போதைக்கு இல்லை, ஆனால் அதையும் அடிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா,
சாண்ட்ரா மூஞ்ச குள்ளி வச்சு கோலம் போட்டு வச்சுருக்கான். ஆதிரை மூஞ்சில் இருக்கான்னு பார்ப்போம். மிச்சம் எல்லாத்துலேயும் அடிச்சிட்டாங்க. ஆதிரை இருக்குங்க. ஆதிரை ஒன்று இருக்குது. ரைட், வெரி குட் கைஸ், வெரி குட். ஸோ ஆல் ஆர் இன் நாமினேஷன் எக்ஸப்ட் த கேப்டன். ஸோ கேப்டன் வந்து கானா வினோத் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வேற லெவல் பண்ணிட்டாங்கடா, வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும். ஓகே, சரி. இப்போது நேற்று நைட்டு பார்வதிக்கு எதிராக அவ்வளோ பேர் சுற்றிட்டாங்க, பார்த்தீங்களா இல்லையா? அவன் என்னமோ ஈஸி டார்கெட்டுன்றான் ஒருத்தன், அந்த குண்டை விக்ரம், அவன்லாம் ஒரு ஈஸின்றான். இன்னொரு பக்கம் திவ்யா வந்து அவன் வெளியே பார்த்து வந்ததுலேருந்து உள்ளே பார்க்குறதுக்கு ரொம்ப கீபர், பயங்கரமான கீபர் இருக்குது, போட்டு நம்மளுக்கு ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா. சரியா? அமித்து கூட வந்து பின்னாடி போனது ஜெகன்மோகினி மாதிரி இருக்கான். இவன் வந்து ஏன் விடவான்னு கேட்குறான். யார்? நம்ம விக்ரம். எனக்கு ஜாலியாக இருக்க கூட விளாட்றதுக்கு அப்படின்ற மாதிரி பார்வதியோடைய கேமை வந்து பார்த்தீங்கன்னா பல டைமென்ஷனை உடைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பார்வதி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, டேய் நீ பேசுகிறா இப்போ என்ன டைமென்ஷனா, மாற்றி விடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி திவ்யா சாண்ட்ரா கூட நேற்று பிரச்சனை பண்ணி சாண்ட்ரா ஐயோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கத்தி விட்டுருச்சுல. அதுக்கடுத்து போய் ப்ரெசென்ட் பொண்டாட்டி மாதிரி சட்டையை போட்டு போய் உட்காந்துக்கிட்டு நைட் எல்லாம் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து எல்லாம் ஓகேவாக இருக்கேன், இனிமேல் வந்து பார்த்தோன்னா ப்ரெசென்ட் கரெக்டாக போய் எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கோ, தாடியெல்லாம் வச்சிங்க, டை அடிங்க, பயங்கரமாக பண்ணுங்க, இனிமேல் நம்ம அடித்து தூள் கலப்பி வேறு லெவலில் போகலாம். நான் இங்கே வந்து சாண்ட்ராவா இல்லை, வடபழனி சந்திராவா, வடபழனி சந்திரான்னு வட சென்னை சந்திராவா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் கேம் மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பல டைமென்ஷனில் கேம் மாறப்போகுது. ஏன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சபரி நேற்று பார்வதியை எத்தி உழைச்சிட்டான். விக்ரம் பார்வதிக்கு சண்டை இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, திவ்யா பார்வதிக்கு, சரியா? அப்புறம் சாண்ட்ரா திவ்யாவுக்கு, அமித் வைஸ் ரெஸ்ட் ஆஃப் த ஹவுஸ். என்ன அமித் வந்து எல்லாம் நினைக்கிறாங்கன்னா பார்வதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு, அதனால் அமித் வந்து பார்வதி டீம் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு அமித் மேலே எல்லோரும் கோபமாக இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து கனி வந்து எஃப்ஜே மேலேயும் அப்புறம் வந்து எஃப்ஜே கிட்ட அந்த கன்சர்னில் பேசுகிறது இதெல்லாம் வந்து எல்லோரும் கொஞ்சம் காண்டில் இருக்காங்க. என்ன இந்த அம்மா என்ன ஃபீலிங்ஸ்ன்னு இருக்குது அங்கே போய் எஃப்ஜே கிட்ட அப்படின்ட்டு. ஸோ அவளையும் போட்டு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எஃப்ஜே வந்து ஆதிரை வந்து எஃப்ஜே போட்டு அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஆங்கிளில் போது அரோராக்கு தான் எந்த கேமுன்னு தெரில. அவங்க எஃப்ஜே கிட்டேயும் நல்லா கட்டி பிடிச்சி உருண்டது. இப்போ எஃப்ஜே நேற்று பேசுனதில் எஃப்ஜே வந்து இப்போ தெளிவாயிட்டான். அமிர்தின் பாரத்தை யூஸ் பண்ண முடியாது, வந்து ஏதாவது பண்ணானா தூக்கி மூஞ்சிலே அடிச்சு விட்ருவாங்க. அதனால் அரோராவோட கேம் தான் இனிமேல் எப்படி அரோரா ஆயிரும்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாரோடைய டைமென்ஷனும் ஓப்பன் ஆகிருக்கு, பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு வேணும் இந்த பிக் பாஸில். அடித்து நகத்துக்கு நான் இன்னும் ஒரு 4 வாரம் எங்களுக்கு போகிறது தெரியக்கூடாது. அந்தளவு கண்டென்ட் கொடுத்து எங்களுக்கு வேறு லெவல் நீங்கள் பண்ணுறீங்க, எங்களுடைய வெறியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போக்குறீங்க அப்படிங்கிறது தான். சும்மா உட்காந்து எவ்வளோ நேரம் வச்சு சாப்பிட்ருப்பீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா சுபிக்ஷாவுடைய கேம் தான் இன்னும் எதுவுமே இருக்காது. ஏன்னா வியனா கூட இருக்கும்போதாச்சும் அடிக்கடி திரிவாங்க. சுபிக்ஷா எப்படி தெரிய போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை. ஓகே, ஓப்பன் நாமினேஷனில் எல்லாரும் ஆகணும் எக்ஸப்ட் த கேப்டன். ஓகே.